வணக்கம். தொழில்துறையில் மிக அதிக அளவு முதலீட்டுடன் செய்யக்கூடிய தொழிலில் ஜவுளித்துறையும் ஒன்று. இந்த ஜவுளித்துறையில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில், எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் 10ஆம் அதிபதி இருந்து அந்த 10ஆம் அதிபதியை பல கிரகங்கள் பார்வை செய்தால் ஜவுளித்துறையில் நீங்களும் கட்டாயமாக வெற்றி பெற முடியும். அடுத்தது, காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் சனி பகவானும் புத பகவானும் குரு பகவானும் சேர்க்கையோ அல்லது பார்வையோ பெற்றிருந்தால் இவர்களும் ஜவுளித்துறையில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அடுத்தது, சனி பகவானின் மகர ராசி அல்லது கும்பராசி, இந்த இடங்களில் சனி பகவான் இருந்து உங்கள் ஜாதகத்தில் மகரத்திலேயோ கும்பத்திலேயோ சனி பகவான் இருந்து இந்த சனி பகவானை புத பகவான் பார்வை செய்யும் பொழுது ஜவுளித்துறையில் வெற்றி பெற முடியும். ஆனால் கட்பி சென்டர் மாதிரி செஞ்சாங்கன்னா இவர்களுக்கு யோகமாக இருக்கும். அடுத்தது, லக்னத்திற்கு 10ஆம் இடத்து அதிபதியாகி சனி பகவான் ரிஷப லக்னமாக இருக்கலாம் அல்லது மேஷ லக்னமாக இருக்கலாம். 10ஆம் இடத்து அதிபதியாகிய சனி பகவான் மிதுன ராசியில் அமர்ந்திருந்தாலோ அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்திருந்து 10ஆம் இடத்து அதிபதியாகிய புத பகவான் மிதுனத்திலிருந்து வக்ர கிரகம் பெற்றிருந்தாலோ இவர்களும் ஜவுளித்துறையில் மாபெரும் வெற்றி பெற முடியும். அப்போ இவங்க பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. கட்பி சென்டர் மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னா இவர்களுக்கு ஜவுளித்துறையில் வெற்றி என்பது நிச்சயம். அடுத்தது, ஜவுளித்துறையில் வெற்றி பெற இந்த ரெடிமேட் ஷோரூம் போடுறாங்க. இந்த ரெடிமேட் ஷோரூம் போடுற ஜாதகத்தில் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் நல்ல நிலைமையில் இருந்து திரிகோண பார்வையில் இருந்தால், செவ்வாயும் சுக்கிரனும் 1-5-9 இருந்தால் இவர்களும் ஜவுளித்துறையில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறோம், அந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.